டஸ்டர் கீ மிஸ்ஸிங். கஸ்டமரு கூப்பிட்டுருந்தாங்க, கொஞ்சம் லாங்கில் போயிருந்தோம். ஆல்ரெடி காலையிலே வந்து டோர் ஓப்பன் பண்ணி டிக்கி லாக்கை மட்டும் கழட்டி கொண்டு போயிட்டோம். டிக்கி லாக் கழட்டி கொண்டு போயிட்டு கீ கட் பண்ணியாச்சு. ஸோ கட் பண்ண கீ வந்து இக்னிஷனில் ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இக்னிஷனில் வந்து பக்காவாக ஒர்க் ஆச்சு. டோர்லேயும் லாக் அண்ட் லாக்கு ஸ்மூத்தாக ஒர்க் ஆச்சு, எந்த இஷ்யூவும் இல்லை. ரிமோட்டு நம்ம முன்னாடியே செக் பண்ணி பார்த்துருந்தோம், ரிமோட்டும் ஒர்க் ஆகாது. கீ நல்லா ஃப்ரீயாக திரும்ப ஆரம்பிச்சிச்சு. அது ஸ்டேரிங் லாக்கில் இருந்ததுனால கொஞ்சம் டைட்டாக இருந்தது, அப்புறம் ஃப்ரீயாகிடுச்சு. ஸோ நம்ம கூட வந்த நம்ம நண்பர் வந்து அவர் டிக்கி லாக்கை மாட்ட சொல்லியிருந்தேன். அவர் டிக்கி லாக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக மாட்டிகிட்டு இருந்தாப்பில். நான் கலட்டின பிசிஎம் வண்டியில் மாட்டிட்டு அதில் கொஞ்சம் பின்கோடு இருக்கும், கொஞ்சம் டேட்டா பேக்கப் எடுக்கணும், அதெல்லாம் பண்ணிவிட்டு வண்டியில் மாட்டியாச்சு. வண்டியில் மாட்டிட்டு டோர்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரிமோட் ஒர்க் ஆகுதா செக் பண்ணியிருந்தேன். ரிமோட் ஒர்க் ஆகலை ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ நண்பரும் பக்காவாக ஃபுல்லாக டைட்டாக மாட்டிட்டார். மாட்டிட்டு டிக்கிலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துருந்தோம், ரிமோட் எதுவும் ஒர்க் ஆகலை பிஃபோர் ப்ரோக்ராமிங். அப்புறம் கீ ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு இக்னிஷன் லைட்டு செக் பண்ணி பார்த்துட்டு கீ ப்ரோக்ராம் பண்ணிட்டோம். ஸ்டெப்பில் லைட் எரிய ஆரம்பிச்சிச்சு, இன்ஜினும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கஸ்டமரு ஹாப்பி, கேட்ட அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்க. ரிமோட்டும் ப்ராப்பராக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி உங்களோட காருக்கு எதனா மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அஃபோர்டபுள் காஸ்ட்டில் பெஸ்ட்டாக செஞ்சு தரோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே கீ தொலைச்சிட்டு கஷ்டப்படுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை கொஞ்சம் டேக் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிமோட் லாங்கில் செக் பண்ணோம், பக்கா ஒர்க் ஆச்சு. தேங்க்ஸ் டு வாட்சிங்.